சோப் பர்டிகுலராக இந்த ரெசிபியை வந்து நம்ம ஃபேஷியல் பார்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன், இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஷியல் பார் யூஸ் பண்ணால் வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். வந்து ஒரு மேக்ஸிமம் 6 to 8 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே இந்த ஹெர்பல் சோப் மற்ற விதமான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆளா? அப்பயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாது. ஐயோ அதுக்குன்னு நான் சோப் ஃபேக்டரிலாம் போட்டால் உட்கார முடியும்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் வீட்டிலே ஆரம்பிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு ஹெர்பல் சோப் மேக்கிங் பிஸ்னஸ் செஞ்சு மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமாக நம்ம ஸ்டெல்லா ஜெஷ்பெரி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இந்த ஹெர்பல் சோப்பை ரொம்ப அருமையாக பண்ணி இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க இவங்க எப்படி அந்த சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் மேகலா கண்ணன். ஸோ இப்போ வந்து நம்ம டர்மரிக் சோப் பண்ண போகிறோம். இந்த டர்மரிக் சோப் பண்ணோன்னா முதல்ல வந்து லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த லை சொல்யூஷனை வந்து ஒன்ஸ் நம்ம இப்போது இந்த பேட்சில் வந்து நம்ம மிக்ஸ்ட் ஆஃப் ஆயில்ஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து கோகனட் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் ஆயில்ஸ் வச்சு இந்த ரெசிபியை நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து டர்மரிக் தான். ஸோ டர்மரிக் வந்து இந்த சோப் பர்டிகுலராக இந்த ரெசிபியை வந்து நம்ம ஃபேஷியல் பார்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இது வந்து ஃபேஸ்க்கு வந்து ஆக்சுவலாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு பிக்மெண்டேஷன், இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஷியல் பார் யூஸ் பண்ணால் வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்காக ஒரு ஃபேஷியல் பார் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து 14 grams ஆஃப் டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டில் வாட்டருக்கு நம்ம லை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கும் வந்து 14 grams ஆஃப் காஸ்டிக் சோடா எடுத்துக்கிறோம். இதில் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிறோமா? வாட்டர், காஸ்டிக் சோடா? ஆமாம், ஈக்குவல் அமௌண்ட். லை வந்து டிஸ்டில் வாட்டரில் ஆட் பண்ணதும் எப்போவுமே வந்து டைரெக்டாக வந்து இன்ஹேல் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப வந்து லங்ஸுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும், ப்ரீதிங் இஷ்யூஸ் வரும். அதனால் எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு இந்த லை சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஒரு சில வீடியோஸ்லலாம் சோப்ஸ் பண்ணுறப்போ வந்து பெரிய காகல்ஸ், மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி லைஸ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் டர்மரிக் சோப்புக்காக. இப்போ வந்து அந்த டர்மரிக் சோப்பை இந்த லைஸ் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு ஹெர்பல் நேச்சுரல் சோப் எப்படி பண்ணுறது, டர்மரிக் சோப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோகனட் ஆயில் வந்து நான் 35 grams எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாம் ஆயில் வந்து 20. நெக்ஸ்ட் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் 30. castor oil 5, almond oil 10 grams. ஓகே, இது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலை மெஷர் பண்ணிக்கலாம். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து 3 grams எடுத்துக்கிறேன் இதுக்கு. நெக்ஸ்ட்டு டர்மரிக். யூஸ்வலாக 100 grams சோப்ஸுக்கு வந்து 5% அடிட்டிவ்ஸ் தான் எடுக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம டர்மரிக் தான் ஆஸ் அடிட்டிவாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால 5 grams ஆஃப் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கிறேன். ஓகே, மெஷரிங் பார்ட் இவ்வளோ தான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற டர்மரிக் பவுடரை வந்து ஆயில்ஸில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆயில்ஸில் வந்து டர்மரிக் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லை சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த லைஸ் சொல்யூஷனில் நம்ம ப்ரீவியஸாக நம்ம இந்த லைஸ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா இது மேலே இந்த மாதிரி ஒரு சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஆல்வேஸ் எப்போவுமே அவ்வளோதான், லைஸ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல்வேஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. லைஸ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண உடனே எப்போவுமே வந்து ஸ்பேச்சுலாவில் வச்சு முதல்ல வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபால்ஸ் ட்ரேஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃபால்ஸ் ட்ரேஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக முதல்ல லைஸ் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து ஸ்பேச்சுலாவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்ம வந்து இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது டர்மரிக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சோப் வந்து எல்லோ கலரில் கிடைக்காது, எப்போவுமே ஆல்வேஸ் டார்க் ப்ரௌன் கலரில் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்ச ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலில் வந்து இந்த பேட்டருக்கு வந்து கேஸ் ஃப்ரேக்ரன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணதும் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அடிட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகெயின் பிளெண்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து ட்ரேஸ் வந்து சோப் பேட்டர் வந்து திக்காகிடும். ட்ரேஸ் ரொம்ப சீக்கிரமாக வரும். அதனால நம்ம ஆல்ரெடி டர்மரிக் அப்படின்ற ஒரு அடிட்டிவ் ஆட் பண்ணியிருக்கோம். இல்லை ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணி அகெயின் பிளெண்ட் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. அப்படி பிளெண்ட் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து ட்ரேஸ் வந்துடும். மோடில் ஊற்றுற கன்சிஸ்டன்சி இருக்காது. அதனால நான் ஜஸ்ட்டு ஸ்பேச்சுலா மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் சோப் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மாதிரி சோப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் இருக்கக்கூடிய ஹோம்மேட் சோப் தயாரிப்பு கோர்ஸை வாங்கி கற்றுக்கங்க. இப்போ வாங்க தொடர்ந்து சோப் எப்படி ரெடி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து ஈவனாக கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மோடில் போர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டர்மரிக் சோப் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். இந்த சோப் இப்போ வந்து நான் மோல்டில் போர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அன்மோல் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் லோ ஃப்ளோ மோல்டில் ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த சோப் பேட்டர் வந்து ஊற்றுறப்போ ஆஃப்டர் 24 hours தான் மோல்ட்லேருந்து அன்மோல் பண்ணணும். சின்ஸ் இந்த மாதிரி நான் இண்டிவிஜுவல் மோல்டில் போர் பண்ணியிருக்கேன்றதுனால நீங்கள் இதை வந்து ஒரு மேக்ஸிமம் 6 to 8 hours வந்து நம்ம இதை வந்து அன்மோல் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் மோல்ட்லேருந்து அன்மோல்ட் பண்ணீங்க அப்படின்னா சோப் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும்.
இப்போ ஒரு சோப் எப்படி தயாராகுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய சில நெளிவு சுழிவுகள் என்ன, எந்த மாதிரி சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு, லைசன்ஸ் எல்லாம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு ஒரு பதிலா நம்ம கோர்ஸ் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரீடம் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த ஹோம்மேட் சோப் தயாரிப்பு கோர்ஸை வாங்கி கத்துக்கங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then is மேகலா கண்ணன் signing off. நன்றி, வணக்கம்.